புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். ஏன் என்று சொன்னால், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர். இன்னைக்கு நமக்கெல்லாம் பிறந்த நாள். உலகத்துல எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் ஒரு சில ஊர்கள் தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அப்படி சிறப்பு வாய்ந்த ஊர்கள்ல தலையாய ஊர் இந்த ராமநாதபுரம் என்ற புண்ணிய நகரம். ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கிற தலம். 14 ஜோதிர்லிங்கமும் வணக்கம் இருக்கு. ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் நமக்கு ராமேஸ்வர பெருமான் ராமநாத சுவாமி கிடைச்சிருக்கிறார். உலகத்திலேயே எங்குமே இல்லாத மரகத நடராஜர் இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கிறார். ராவணன் பிறப்பதற்கு காரணமான கோயில் உத்தரகோசமங்க. ராவணன் பிறப்பதற்கு காரணமான கோயில் எதுங்க? உத்தரகோசமங்க. சரி, ராவணனுக்கு கல்யாணம் ஆன இடம் எதுன்னு சொன்னால் உத்தரகோசமங்கயா. ராவணனுக்கு மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த கோயில் எது? உத்தரகோசமங்க. அதனாலதான் சொன்னாங்க, மண் தோன்றா முன்னே மங்கை தோன்றியது அப்படிங்கிற பழமொழி வந்தது. ஒரு ஏழை மரைக்காயர், இஸ்லாமிய அன்பர், இந்த பாமன் பாலத்துக்கு அடியில மீன் பிடிக்கிற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் வலையில மாட்டியது. அப்படி வலையில மாற்ற பொழுது அவர் ஏதோ பாறாங்கல் நினைச்சு வீட்டு வாசல்ல போட்டிருந்தார். பவளப்பாறை நினைச்சாரு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, தொடர்ந்து 3 வருஷ காலம் அந்த கல்லு மேல ஏறி ஏறி இறங்கினாராம் வீட்டு வாசல்ல போட்டு. சாமி விதி வாங்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நல்ல அன்பர் கால்ல ஒரு நாள் வெயில் பளிர் என்று அடித்தது. அந்த கால் பட்ட இடம் மட்டும் பளிச்சுன்னு பச்சை கலர்ல முகத்துல வந்து அடிச்சது. யாரு? அந்த மரைக்காயர் மீனவ அன்பருடைய முகத்துல. இந்த மீனவர் பார்த்தார், ஐயோ என்னமோ தெரியலையே, இந்த கல்லு பச்சை கலர்ல அப்படி வாசனை அடிக்குதே, என்ன பண்றது, பச்சை கலர்ல இருக்குதே அப்படின்னு பயந்துட்டு போய் கிழவன் சேதுபதி என்கிற இந்த ராமநாதனுடைய மாபெரும் மாமன்னருடைய கையில போய் இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்தார். யாரு? ஏழை மரைக்காயர் மீனவ அன்பர். இந்த சேதுபதி மகாராஜா என்ன பண்ணாரு? பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டார், இந்த கல்லு சாதாரண கல் இல்ல, பச்சை மரகத கல். இது ஒரிஜினல் மரகத கல்லான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, என்ன பண்ணணும்? திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு படலமே இருக்கு நவரத்ன கல்லை பத்தி. சாமி மாணிக்க விட்ட படலம்னு பேரு. சவுந்தரராஜ பாண்டியன் சின்ன குழந்தை, அப்பா இறந்து போயிடுறாரு, குழந்தைக்கு முடிச்சுட்டணும், அந்த கிரீடம்